எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். லான்ச் ஆஃப் ட்ரக் அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் கேம்பெயினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு மாணவன், ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு சமூகத்தின் எதிர்காலம். ஒரு தவறான முடிவு ஒரு வாழ்க்கையையே மாற்றிவிட முடியும். திரு விவேகானந்தா சுக்லா IPS அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து வரைபோலை வழங்கப்படுகிறது. இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைபோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் செங்கோடபாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். செங்கோடபாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இரண்டாம் பரிசை பெறுகிறார்கள் தஞ்சாவூர் பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களுக்கு இப்போது வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான இரண்டாம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ், வெற்றி கோப்பை மற்றும் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி கோப்பையும் தற்போது வழங்கப்படுகிறது. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாம் இடங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான இரண்டாம் பரிசை பெறுகிறார்கள். இவர்களுக்கு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இரண்டாம் பரிசாக கல்லூரி மாணவிகளுக்கு 75,000 மதிப்பிலான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தும் கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான மூன்றாம் பரிசை பெறுகிறார்கள்
மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த தன்னார்வலர் குழுவை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கு தற்போது சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்துவதற்காக சென்னை கோவூர் ஸ்ரீ கிருஷ் சர்வதேச பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தற்போது வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிறந்த தன்னார்வலர் குழுக்கான வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. 3ஆம் பரிசாக 50,000 ரூபாய் காசோலையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான விருதை பெறுகின்றோம். கல்லூரியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 3வது பரிசாக 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். 3ஆம் பரிசுக்கான 50,000 ரூபாய் காசோலை மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜாபசிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உஜ்ஜல ஜலதி தரங்கா तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गागे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे ಎಲ್ಲ